கண்ணியம் வாய்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள்பெரும் கிருபையினால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் புனிதம் மிகுந்த தினங்களாக நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிற ஒரு தினமான ஈதுல் அல்ஹா என்கிற ஒரு பெருநாளுடைய தொழுகை முடித்துவிட்டு இந்த உரையை கேட்பதற்காக இங்கே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குடும்பத்தாருடைய தியாக மனப்பான்மையை கியாமத் நாள் வரும் வரைக்கும் எந்தெந்த மக்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்தை ஏற்று வாழ்கிறார்களோ அத்துணை கோடான கோடி மக்களும் அவர்களுடைய வாழ்க்கையின் தியாகத்தை கொண்டாடிவிட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தியாக திருநாளை ஏற்படுத்தியிருக்கிறார். நம் எல்லோருக்குமே தெரியும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி மனிதனாக நின்று கொண்டு இந்த ஏகத்துவத்தை எப்படியெல்லாம் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த பிரச்சாரத்தினுடைய வெளிப்பாடாக அவருக்கு நிகழ்ந்த சோதனைகள் என்ன, அந்த சோதனைகளின் பொழுது அவரிடத்தில் இருந்த அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வெறுமனே அவருக்கு மட்டும் அல்லாமல் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்திற்குமாக ஒரு மிகப்பெரிய தியாக மனப்பான்மையை நாம் அனைவருமே பாடம் படிக்க வேண்டும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பெயரெல்லாம் இப்பொழுதெல்லாம் கூறப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நமக்கு ஸலவாத்தை சொல்லுமாறு பணித்தார்கள். அந்த ஸலவாத்துடைய அர்த்தம் என்ன? நாம் எல்லோருமே சொல்லுகிறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வல ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். இறைவா, இப்ராஹிம் நபிக்கும் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அதை போன்று முகமதாகிய எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிய வேண்டும் என்று நபியலார் கியாமத் நாள் வரைக்கும் வர இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஸலவாத்தை சொல்ல வேண்டும் என்று நமக்கு விதியாகி இருக்கிறார்கள். யாரெல்லாம் அப்படி ஸலவாத்தை சொல்லுகிறோமோ இந்த ஸலவாத்துகளை மலக்குமார்கள் நபிகளார் இடத்துல எடுத்து காட்டுவார்கள். மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகளாருக்கு ஒரு வாய்ப்பை தருவான். யாரெல்லாம் இந்த இப்ராஹிம் நபிக்கு அருளப்பட்ட அருளும் பாக்கியமும் இந்த முகமது நபிக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் கேட்டார்களோ அந்த மக்களை எல்லாம் தனித்து எடுத்து சொர்க்கத்திற்கு அழைப்பதற்கான ஒரு வாய்ப்பிற்கு நபிகளார் காத்திருக்கிறார்கள். இந்த ஒற்றை செய்தி போதும் இந்த நபியுடைய தியாகத்தை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு. அந்த வகையில் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ம பல தருணங்கள் நம்ம வாழ்க்கையில் தியாகம் என்ன என்பதை மறந்து விடுகிறோம். நாம் வாழுகிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து முடிச்சிட முடியாது. இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால நம்ம செல்வ செழிப்போடு இருப்போம், நமக்கு வறுமையே வராது, நம்ம வாழ்க்கையில கவலையே இருக்காது. இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனால எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படின்னு எந்த ஒரு முஸ்லீமும் தப்பு கணக்கு போட்டு விடக்கூடாது. ஏனென்றால் திருமறை குர்ஆன் பாடம் நடத்துகிறது, இந்த ஏகத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் கட்டாயம் சோதனைக்கு ஆட்படுத்தப்படுவீர்கள், கட்டாயம் வறுமைக்கு உட்படுத்தப்படுவீர்கள், கட்டாயம் உங்களில் சில மக்களை நீங்கள் இழப்பீர்கள். அந்த இழப்பு என்கிற அந்த நிகழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நபியுடைய குடும்பத்தாரிடத்திலிருந்து ஆரம்பிக்க சொல்லுகிறான். யாருமே இல்லாத ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் நீ விட்டுட்டு வரணும், இது ஒரு சோதனை. விட்டுட்டு வருகிற பொழுது திரும்புகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், மனைவி அன்னை ஹாஜரா அம்மையார் அவர்கள், இப்ராஹிமே ஒன்றுமே சொல்லாமலே செல்கிறீர்களே, என்ன அர்த்தம்? ஒன்றும் பேசல. மீண்டும் கேட்கிறார்கள், அமைதியா இருக்கிறீங்களே, என்ன அர்த்தம்? ஒன்றும் பேசல. மூன்றாவதாக அன்னை ஹாஜர் அம்மையார் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், நம்முடைய கணவர் இப்படி தன்னந்தனியே விட்டு செல்கிற ஒரு ஆண்மகன் அல்ல, மாறாக இறைவன் அவருக்கு ஏதாவது கட்டளை பிறப்பித்திருப்பான், அதன் காரணத்தினால் நம்மை விட்டு விட்டு செல்கிறார் என்று புரிந்து கொண்டு கேட்கிறார்கள், இப்ராஹிமே அல்லாஹ் எங்களை விட்டுட்டு வர சொன்னானா? அப்பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் தம்முடைய அழுகைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு அப்படியே ஆம் என்கிறார்கள். அப்போ அன்னை ஹாஜர் அம்மையார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நம்ம எத்தனை நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தையை உபயோகித்திருப்போம்? கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணணும்.
அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அப்படி என்றால் இப்ராஹிமே நீங்கள் கவலைப்படாதீர்கள், அழாதீர்கள், எங்களை பற்றி நினைத்து வாழாதீர்கள், அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொள்வான். இது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம்முடைய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் இருக்கணும். நம்முடைய பெண்களுடைய உள்ளத்தில் இருக்கணும். நாம வளர்க்கிற 10 மாதங்கள் வயிற்றுல சுமக்கிற அந்த பிள்ளைகள் இடத்துல இருக்கணும். அன்னை ஹாஜர் அம்மையார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை வளர்க்கிறார்கள். வளர்த்து பருவ வயதை அடைகிற பொழுது அன்றைக்கு பாலைவனத்தில் விட்டு சென்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் வருகிறார்கள் தன் மனைவியையும் பிள்ளையை பார்ப்பதற்கு. அப்பொழுது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனிடத்தில் கேட்ட ஒரே கேள்வி, என் அருமை மகனே, உன்னை அறுப்பதை போல இறைவன் எனக்கு ஒரு கனவை காட்டினான், நான் என்ன செய்ய? எந்த அளவிற்கு அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை அந்த இஸ்மாயில் நபியுடைய உள்ளத்திலே புகுத்தி இருந்தால், தன் கணவனை பற்றிய நற்சான்றிதழ்களை வழங்கி இருந்தால், இத்தனை ஆண்டுகள் பிரிந்திருக்கு மீண்டும் வந்திருக்கிற தந்தையை பார்த்த ஒரு மகனுக்கு கோபம் வரணும். தந்தை பேச்சை கேட்பதற்கு மனம் வராது. நீ எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க, இப்ப என்ன திரும்ப வந்தீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி சொல்லி வளர்த்திருக்கிறார்கள், உன் தந்தை அப்படி அல்ல, உன் தந்தை இறைவனுக்கு கட்டுப்பட்டவர், அல்லாஹ் தருகிற எல்லா சோதனைகளையும் எதிர்கொள்கிறவர், ஆகையினால் உன் தந்தையை நீ நேசித்துக் கொண்டே இரு, அவர் எதை சொல்லுகிறாரோ கட்டுப்படி என்று வளர்த்தார்கள். இஸ்மாயில் நபி அவர்கள் சொன்னார்கள், அருமை தந்தையே, மினஸ் சாபிரீன், இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் என்னை பொறுமையாளனாக நீங்கள் பார்ப்பீர்கள், இதோ என் கழுத்தை அறுத்து விடுங்கள். இது ஒரு தியாகம். இன்னொரு தியாகம் இருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆங்காங்கே எல்லா பகுதியிலும் முஸ்லிம்கள் அடிக்கும் உதைக்கும் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ரயிலிலே பயணம் செய்கிற பொழுது தாடி வைத்திருந்தால் 4 பேர் சேர்ந்து அடித்து துன்புறுத்துகிறார்கள். பெண்கள் தெருக்களிலே நடந்து சென்றால் ஹோலி என்கிற பெயரிலே அவர்கள் மீது தண்ணீரை பீத்தி அடித்து அவர்களை வன்புணர்வு செய்கிறார்கள். பெண் பிள்ளைகளை கற்பழித்து கொள்ளுகிறார்கள். முஸ்லீம் என்கிற ஒரே காரணத்திற்காகவே இந்த உலகத்தில் நடக்கிற அதிகமான பாவங்கள் அவர்களுக்கு மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆயிருக்கணும்? உலக வரலாற்றின்படி இஸ்லாம் அழிந்திருக்கணும். இந்த இஸ்லாம் இன்றைக்கு வரையும் அழியாமல் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சங்கிகளுக்கும் நம்மை அடுத்தடுத்து ஆள இருக்கிற யாருக்காக இருந்தாலும் சொல்லிக் கொள்கிறோம், நாங்கள் இன்றைய தினம் குர்பானி கொடுக்க போகிறோம். வெறுமனே ஆட்டை மட்டுமல்ல, மாட்டை மட்டுமல்ல, ஒட்டகத்தை மட்டுமல்ல, இறைவனுக்காக எங்கள் உயிரையுமே குர்பானி கொடுப்போம். இந்த இஸ்லாத்திற்காக, இந்த இஸ்லாத்தினுடைய கொள்கைக்காக, ஓரிரை கோட்பாட்டிற்காக. உலக நாடுகளில் ஆங்காங்கே கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நேற்றைய தினம் பலஸ்தீனிலே புத்தாடையை வாங்கி கொண்டு ஒரு குடும்பம் பெருநாளை கொண்டாடுவதற்கு 4 சிறுவர்கள் கிளம்பி கொண்டிருக்கிறார்கள். எங்கிருந்தோ அந்த குண்டு பாய்ந்து நால்வரும் அந்த புத்தாடையை அணியாமலேயே அருகிலே கிடந்து சகிதாகிறார்கள். இதை இஸ்லாம் எங்கள் உள்ளத்திலே வளர்த்திருக்கிறது. நாங்கள் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றெடுக்கிற 10 மாதங்கள் வயிற்றிலே பெற்றெடுத்த எங்கள் பிள்ளைகளையும் இறைவனுக்காக குர்பானி கொடுப்போம். இது எங்கள் கொள்கை. இஸ்லாம் அழியாது. முஸ்லிம்கள் அழியலாம், நாங்கள் அழியலாம், எங்கள் மனைவி மக்கள் அழியலாம், எங்கள் பிள்ளைகள் அழியலாம், இஸ்லாத்தை அழிக்க முடியாது. அப்படி என்னைக்கோ கணக்கு போட்டிருந்தா இஸ்லாம் அழிந்திருக்கணும். இன்றைக்கு சர்வே சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் இஸ்லாத்தை விரும்பி நேசித்து இதனால் என்னவெல்லாம் சோதனை வந்தாலும் தாங்குவதற்கு தயாராகிற மனநிலையில் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். ஆனால் இஸ்லாத்திலேயே பிறந்து இஸ்லாத்தையே தம்முடைய பரம்பரையாக பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற நம்மிடத்தில் சில பண்புகள் இல்லை. அதை மட்டும் பரிசீலனை செய்ய வேண்டும். இந்த குர்பானி தினத்தில்
எங்கள் உயிரையும் எங்கள் பிள்ளைகளுடைய உயிரையும் குர்பானி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற நாம் முதலில் நம்முடைய பாவங்களை அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுங்கள். இந்த நாளிலிருந்து என்னிடத்தில் ஒரு பிழை இருக்கிறது, யாருடைய பிழையையும் யாரும் சொல்லி காட்ட தேவையில்லை. உங்கள் பிழை உங்களுக்கு தெரியும், என் பிழை எனக்கு தெரியும். ஆகையினால் நாம் தான் நம்முடைய மறுமைக்காக, மறுமையின் வெற்றிக்காக நம்மிடத்தில் இருக்கிற புகை பழக்கமோ, மது பழக்கமோ, பொய் பேசுகிற பழக்கமோ, விபச்சாரமோ, பார்வையில் பிழையோ எதுவாக இருந்தாலும் சரி, நான் இன்றிலிருந்து என் அல்லாஹ்விற்காக அதை நான் குர்பானி கொடுக்கிறேன், தியாகம் செய்கிறேன் என்கிற மனநிலையில் நாம் மாற வேண்டும். அதே போல நம்முடைய ஐங்கால தொழுகையை தொலைவிடாமல் நம்முடைய உள்ளத்தில் பொருளாதாரத்தையும் இன்ன பிற உலக ஆசைகளையும் காட்டி காட்டி நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிற சைத்தானை குர்பானி கொடுங்கள். எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கும் எனக்கும் மறுமையிலே வெற்றியை தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த தியாக திருநாள் என்பது நம்முடைய உயிர் ஒரு நேரம் தியாகம் செய்தாக வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் முந்திக் கொண்டு இந்த கொள்கைக்காக குர்பானி கொடுக்கிற நிலையில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதவானா ரப்புல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த திடலில் வசூலாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், அதிகமாக கொடுத்து உதவிடுங்கள், நன்மையை சம்பாதிங்கள். பிரார்த்தனை அல்லாஹ்ட்ட அதிகமாக கேளுங்க. இந்த பிரார்த்தனை என்பது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. அதிகம் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை புகழக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.